ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட், ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அசலுக்கான வட்டி மட்டும்தான் கண்டுபிடிப்போம். ஆனால் காமன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ அசலுக்கான வட்டியும் போடுவோம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிவோம். ஸோ வட்டிக்கு வட்டி வந்து கண்டுபிடிவோம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு சம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 10,000 ரூபாயை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ 10% வட்டியில் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ 10,000க்கு 10% எவ்வளவு? 1000 ரூபா. ஸோ 1000 ரூபா. ஸோ ஃபஸ்ட் வருஷம் 1000 ரூபா கிடைக்கும், செகண்ட் வருஷம் 1000 ரூபா கிடைக்கும், தேர்ட் வருஷம் 1000 ரூபா கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 3 வருஷத்துக்கு 3000 ரூபா வட்டி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து எதுக்கு மட்டும் தான் வட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பிரின்சிபலுக்கு மட்டும் தான் வட்டி வந்து போடுவோம். ஸோ 10,000ங்கிற பிரின்சிபலுக்கு மட்டும் தான் வந்து வட்டி வந்து போடுறோம். ஸோ 1000. காமன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ ஃபஸ்ட் இயரில் ஸோ இதே அமௌண்ட்டுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன கிடைக்கும்னா 10% 1000 ரூபா. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்ட் இயரில் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அசல் 10,000 ரூபா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு 10% 1000 இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த வட்டி வந்துட்டு இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 1000ங்கிற வட்டி வந்துட்டு இருக்குது. இந்த வட்டிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வட்டி வந்து போடுவோம். ஸோ இந்த 1000க்கு 10%. ஸோ 1000க்கு 10% போட்டோம்னா 100. சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலன்னா வட்டிக்கெல்லாம் வட்டி வந்து போடலை, ஆனால் இங்கே வந்து வட்டிக்கு வட்டி போடுவோம். ஸோ தேர்ட் இயரில் ஸோ சேம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா அசல் இருக்கும், பிரின்சிபல், அதுக்கு 10% 1000 ரூபா ப்ளஸ் வட்டிக்கு நம்ம திரும்ப வட்டி போடணுமா, அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் கிடைச்ச வட்டி அதுக்கு 10% போடணும். எவ்வளோ வரும்னா 100 ரூபா ப்ளஸ் செகண்ட் வருஷம் கிடைச்ச வட்டி 1000 ரூபா, அதுக்கு 10% போடணும் 100 ரூபா ப்ளஸ் இந்த வட்டிக்கு வட்டி 100 ரூபா ஒன்று போட்டோம்ல, இதுக்கு 10% வந்து போடணும். இதுக்கு 10%, 100ல் 10% எவ்வளோன்னா 10 ரூபா. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்னென்னா இந்த ஃபஸ்ட் இயரில் கிடைச்ச 1000 ரூபாய்க்கு தான் இங்கேயே வட்டி வந்து போட்டாச்சுல்ல, அப்புறம் ஏன் நம்ம திரும்ப இந்த இடத்துலையும் வட்டியை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி 100 ரூபா, அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்போ அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வட்டி நம்ம திரும்ப போட்டு தான் ஆகணும். இப்போ நீங்களே இந்த 1000 ரூபாய் பணம் வேறு யாருக்காச்சும் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் 100 ரூபா வாங்குவீங்க, செகண்ட் வருஷம் என்ன பண்ணுவீங்க, வட்டி வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ஸோ வேணாம்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ வாங்குவீங்க தானே, அதனால் இங்கே வட்டி வந்து போட்டிருக்கு. சரியா? ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயரில் 1000 வந்து கிடச்சிருக்கு, செகண்ட் இயரில் 1000 வரும் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் இயரில் கிடைச்ச 1000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது தேர்ட் இயர்னு நம்ம பார்க்கும்போது 1000 பிரின்சிபலுக்கு வந்திருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு 100, செகண்ட் இயர் வட்டிக்கு 100, செகண்ட் இயர்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு 10. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா ஸோ இதை மட்டும் ப்ளஸ் பண்ணும்போது 3000 வரும். இதை மூணையும் ப்ளஸ் பண்ணும்போது 300 + 10 = 3310. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பார்ட்டு தான். ஸோ இந்த இடத்துல வட்டிக்கு நம்ம வட்டி போகிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. இங்கே பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளவுன்னா 5000, ஆர் வந்துட்டு 12%, ஆண்டுகள் வந்துட்டு 2 ஆண்டுகள். ஸோ பிரின்சிபலுக்கு 12% கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர்க்கான வட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐயாயிரத்துக்கு 10% எவ்வளோ வரும்? 500. ஸோ 1% 50 வரும், 2% 100. ஸோ அப்போ 600 வருங்களா? ஸோ ஃபஸ்ட் வருஷம் 600 தான் வட்டி, செகண்ட் வருஷம் இந்த அசலுக்கான 5000த்துக்கான வட்டி 600 போட்டுருவோம் ப்ளஸ் இந்த 600க்கு திரும்ப என்ன பண்ணணும், வட்டி வந்து போடணுமா? ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னா 60, 1% 6, என்னங்க? ஸோ 72 வந்து வரும். ஸோ ஆட் பண்ணோன்னா 600 1272. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 15625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம்
எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ 15,625க்கு 8% வட்டிங்கண்ணா. சரியா? ஸோ 10% எவ்வளோ வரும்? 1562.5 வருமா? 1% என்ன வரும்? 156.25. ஸோ 2% வந்து பார்த்தீங்கன்னா இது 150, 150, 300, 312. ஸோ 312.5 வருமா? ரெண்டையும் ஆட் பண்ணனா ஸோ 2% 312.5 வரும். ஸோ அதை இங்கேருந்து கழிச்சிடலாம். 0,052. ஸோ 1250. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இயருக்கு என்ன கிடைக்கும்னா 1250 கிடைக்கும். ஸோ செகண்ட் இயருக்கு 1250 ப்ளஸ் இதுக்கான வட்டி கிடைக்கும், அது எழுதிக்கலாம். தேர்ட் இயருக்கு 1250 ப்ளஸ் ஃபஸ்ட் இயர்க்கான வட்டி ப்ளஸ் செகண்ட் இயர்க்கான வட்டி ப்ளஸ் இந்த வட்டிக்கான வட்டி. ஸோ 1250க்கு 10% எவ்வளோ? 1250ஓட 10% 125. 125. 1% 12.5. ஸோ 2% 25. சரிங்களா? ஸோ அப்போ 25 இங்கேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 8% கிடைச்சிடும். ஸோ 25 கழிச்சோன்னா இங்கே 100 வரும். அப்போ இங்கேயும் என்ன தான் வரும்? 100 தான் வரும். இந்த இடத்துலையும் 100 தான் வரும். அடுத்து இந்த 100க்கு எவ்வளோ போடணும்னா 8% வந்து போடணும். 100க்கு 8% எவ்வளோ அப்படின்னா 8. இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும்னா 3000 இருக்குது, 3000, 3750, 3750. ஒருவேளை இந்த கொஷினுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் 3750 தான். ஸோ ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 308. இதை ரெண்டையும் இது பண்ணோன்னா 4058 வந்துட்டு ஆன்சர். சரியா? ஸோ இது லென்த்தியெல்லாம் போகல. SICIக்கு டிஃபரன்ஸ் கேட்டா கூட போடலாம். ஆமாம். ஸோ SICIக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னதுன்னா இந்த 308ங்கிறது தான் டிஃபரன்ஸ். அந்த மாதிரியும் போடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த 1250ங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா அது அப்படியே லைனாக என்ன பண்ணிடலாம், இந்த இடத்த ஃபுல்லாக எழுதிடலாம். அடுத்ததான் இந்த இடத்துல 100ங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை இந்த லைனில் ஃபுல்லாக எழுதிடலாம். ஒரு தடவை தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அடுத்ததான் 8ங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ அதே வந்துட்டு அந்த ஃபார்முலா இருக்குல்ல, A = P × 1 + R/100. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம போடலாம். ஆனால் போட்டோம்னா நமக்கு அந்த 103², 103³ ஸோ 10% கொடுத்துருந்தாங்கன்னா 110³ 120³ அந்த மாதிரிலாம் போகும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கும் போது நிறைய இடங்களில் மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ 20,000க்கு 15% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. அப்போது 2.5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதம் 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த சம் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 20,000ங்களா? ஸோ 20,000 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஸோ அடுத்ததாக தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகல, 1/3 இயர். ஸோ 1/3 இயர்னா எவ்வளோ மந்த் வரும்? 4 மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 20,000க்கு 10% 2000, 5% 1000, அப்போ 3000 வருமா? ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 15% தான், 3000. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டியை கால்குலேட் பண்ணல. எவ்வளோ தான் கால்குலேட் பண்ணுறோன்னா 4 மாதத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 15%னா 4 மாதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 5% தான் இருக்கும். ஸோ 15/3 டிவைட் பண்ணிடுங்க. 5% தான் வட்டி இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 12% வட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி இருக்கும்? 1% தான் இருக்கும். அதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். வருஷத்துக்கு 12%னா டிவைட் பை 12 போட்டால் நமக்கு ஒரு மாதத்துக்கு கிடைச்சிடும்ல, அதே தான் இங்கேயும். ஸோ இது உங்களுக்கு கூட புரியலன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 15%. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 15/12 வரும். இன்ட்டு எவ்வளோ மாதத்துக்கு நமக்கு தேவை? 4 மாதத்துக்கான வட்டி தான் தேவை. ஸோ 4 3s are 12, 3 5s are, ஸோ 5%. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மட்டும் தான் கண்டுபிடிச்சா போதுன்னா 5% மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 20,000க்கு 5% எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 20,000க்கு 5% எவ்வளவு? 1000 தான் இந்த இடத்துல போடணும். டேரெக்டாக 3000 போட்டக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்ததா இந்த 3000க்கு என்ன பண்ணணும்னா 15% கண்டுபிடிக்கணும். ஸோ 3000க்கு 10% 300, 5% 150. அப்போ எவ்வளோ வரும்னா 450 வரும். ப்ளஸ் இந்த இடத்துல அப்படியே 450 எடுத்து போடலாம்னா நார்மல் சிம்ஸில் அப்படி போடலாம். ஆனால் இந்த இடத்துல 4 மாதத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 5% மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். 3000க்கு 5% எவ்வளோன்னா
10% 300 150ங்களா? ஸோ 150 ப்ளஸ் 150 ப்ளஸ் இந்த 450க்கு 5%. ஸோ 10% வந்து 45, 5%னா அதில் பாதி 22.5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 7000 ப்ளஸ் 150 150 300 300 ப்ளஸ் 450 750 772.5. ஸோ அப்போ 7772.5. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியில் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் இயர்லி இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே ஃபுல் இயர்லி ஆனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த சம்மு. ஆஃப் இயர்லி அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா வட்டியே வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக மாற்றணும். ஸோ 18 மாதம்னா எவ்வளவு அரை ஆண்டுகள் இருக்குது, எவ்வளோ ஹாஃப் இயர்ஸ் இருக்குது? 6 மாதங்களாக பிரிச்சுன்னா 3 ஹாஃப் இயர்ஸ் இருக்கா? 3 ஹாஃப் இயர்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே 10% பெர் ஆனம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி. ஆனால் நம்ம எவ்வளோக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம்? அரை ஆண்டுகளுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஹாஃப் இயருக்கு எவ்வளோ வட்டி இருக்கும்? 5%. ஸோ 5% தான் வட்டி எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்கே அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1000க்கு 5% வந்து போடலாம் ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு 1000க்கு 10% 100, 5% வந்துட்டு 50. செகண்ட் ஹாஃப் இயருக்கு 50 வரும் ப்ளஸ் இதுக்கான 5% வந்துட்டு வரும். தேர்ட் ஹாஃப் இயருக்கு 50 ப்ளஸ் டேஷ் இதுக்கான 5%. ஸோ 50ல் 10% 5% 2.5 வருமா? ஸோ இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால இங்கேயும் 2.5 தான் போட்டுருவோம். நம்ம இங்கேயும் 2.5 தான் வந்து போட்டுருவோம். ஸோ 2.5க்கு 10%ன்னு பார்த்தோன்னா 0.25. 0.25ல் பாதி 0.125. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இது 150 வரும் ப்ளஸ் 2.5 ஆட் பண்ணோன்னா என்ன வரணும்னா 7.5 வரும். ஸோ அப்போ 7.625. ஸோ ஆட் பண்ணால் 157.625.